subscribe animation button. Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். Hopefully நம்ம இன்னைக்கு வீடியோல அனிமேஷன் சொல்லிட்டு கீழ வந்து நிறைய சேனல்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க ரைட்டுங்களா? அந்த அனிமேஷன்ஸ் வந்து கீழ வந்துட்டு போகும். சப்ஸ்கிரைப் அனிமேஷன் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக நிறையா யூடியூப் சேனல்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் என்னப்பா எனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து அந்த காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ரீசன் நம்பர் ஒன்றுங்க. ரெண்டாவது, மேபி உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து ஒரு காப்பிரைட்டோடு கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது, உங்களோட ஓன் கஸ்டமைசேஷனுக்கு அந்த ஒரு அனிமேஷன்ஸ் இருக்காது. உதாரணத்துக்கு இதை சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் வைக்கணும்னு விருப்பப்படுவீங்க, அல்லது நீங்கள் உங்களோட அனிமேஷன்ஸ் அதாவது உங்களோட ஓன் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸ் எதாவது இருக்குன்னா உள்ளே வைக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ இதெல்லாம் அதுக்குள்ளே நீங்கள் வைக்க முடியாது. இன்றைக்கி இந்த சீரீஸில் டுட்டோரியல் 1ல் நீங்களே எப்படி ஒரு சப்ஸ்கிரைப் அனிமேஷன் கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் நான் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கைன்மாஸ்டரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ராஜெக்ட் ஒன்று கிளிக் பண்ணிடுங்க. ரேஷியோ கேட்கும். ரேஷியோவில் வந்து 16:9 கொடுத்துருங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அனிமேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு பேசிக்கான எலிமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த பெல் ஐக்கான்ஸ் வந்து 2 ஐக்கான் தேவைப்படும். ஒன்று வந்து நார்மலாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற பெல் ஐக்கானுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ஐக்கானுக்கும் சேஞ்சஸ் இருக்கும். அதாவது இந்த 2 ஐக்கான்ஸ் ஆன்லைனில் நிறையா சைட்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அடிஷ்னலாக 2 விஷயம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்ஸ்கிரைப்டுன்னு ஒரு விஷயம் தேவைப்படும். அப்புறமேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா மவுஸ் கர்சர் தேவைப்படும். ஸோ இதுதான் பேசிக்கான எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரைப் அனிமேஷன் பண்ணுறதுக்கு தேவை. ரைட். இன் அடிஷன் வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி நீங்கள் வந்து உங்களோட பிஎன்ஜி அதாவது உங்களோட இமேஜஸ் அல்லது உங்களுக்கு ஏதாவது சேனல் லோகோ இருந்துச்சுன்னா வைக்கிறது, அடிஷ்னலான ஏதாவது க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸ் கிடைச்சாலும் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. ஸோ இப்போ ஃபண்டமெண்டல்ஸான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீடியாக்குள்ளே போயிடுங்க. மீடியாக்குள்ளே போனதுக்கப்புறம் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி ஏதோ ஒரு லேயரை கலரை சூஸ் பண்ணுங்கள். நான் ஒயிட் சூஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த ஒயிட்டை பார்த்திங்கன்னா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஸ்க்ரால் பண்ணி வச்சுக்கலாம். அது கலர் வந்து க்ரீனுக்கு மாற்றிடுங்க. மறுபடியும் லேயர் போயிருங்க. மறுபடியும் லேயர் போனதுக்கப்புறம் மீடியா கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணி ஒயிட் சூஸ் பண்ணிக்கங்க. வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து சைஸிங் பண்ணிக்கங்க. அடுத்தது இதில் கிராப்பிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனோட சைஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கிராப்பிங்கை டிக் பண்ணிடுங்க. மறுபடியும் அகைன் சென்டரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து இதோட இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் செட் பண்ணிடுங்க. இன் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா வைப் அப்புன்னு இருக்கும். ஸோ இதுதான் டிஃபால்ட்டாக எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி பாருங்கள். கீழே இருக்கிற அந்த டைமர் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்லோ பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு விசிபிலிட்டி எந்தளவுக்கு தேவையோ ஸ்பீட் எப்படி உங்களுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி அவுட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா வைப் அவுட் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வைப் டவுன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை ப்ளே பண்ணி பாருங்கள். டூரேஷன் ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப்டு அந்த 2 இதை ரெடி பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் ஓகே கொடுக்குறேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேடோ ஆனில் இருக்கும். ஷேடோ க்ளோஸ் பண்ணிடுங்க. கலர் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு டிஃபால்ட்டாக ரெட்டு கொடுத்துருங்க. ஃபாண்ட் வந்து உங்களுக்கு எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ நான் இப்போ கொஞ்சம் ஃபேண்டஸியாக வைக்கலான்ட்டு இருங்க, வேறு ஏதாவது சூஸ் பண்ணலாம். எல்லோரும் வைக்காத ஸ்டைலில் வைக்கலாம். கிரிப்ஸ்டர் வைக்கிறேன். ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைப் வந்து இன்னொரு காப்பி நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்க ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த டூரேஷன் வரைக்கும் போதும் சப்ஸ்கிரைபு. அதனால் இந்த இடத்துல நான் அந்த கட் டூல் எடுத்துகிட்டு ட்ரிம் டு த ரைட் ஆஃப் த பிளேட் கொடுத்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இது என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் நான் ஊற்றி வைக்கிறேன். இந்த டூப்ளிகேட் பண்ணது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் போயிட்டு டி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு கிரே டோன், இந்த டோன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டோனுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே கொஞ்சம்
ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பார்ட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக நமக்கு வந்து பெல் ஐக்கான்ஸ் கொஞ்சம் தேவை. ஸோ பெல் ஐக்கான்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வைக்கிறோம். இந்த சப்ஸ்கிரைப் எந்த இடத்துல வருதோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல லேயர்ஸ் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கிறேன். மீடியா கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணதில் வந்து பெல் ஐக்கான் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ இங்கே பெல் ஐக்கான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் சின்னது பண்ணி அந்த லொக்கேஷனில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் தள்ளிட்டு இந்த பெல் ஐக்கான் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணிக்கிறீங்க, டிக் கொடுத்துட்றீங்க. மறுபடியும் அதே இடத்துல வச்சுட்டு லேயரில் நெக்ஸ்ட்டு பெல் ஐக்கான், அதாவது ப்ரீவியஸாக இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஓகே, இப்போ உங்களோட அனிமேஷன் ரெடி, ஃபண்டமெண்டல் அனிமேஷன் ரெடி. இப்போ உங்களுக்கு மேலே ஏதாவது சேனல் நேம் வைக்கணும் அல்லது வேறு ஏதாவது நீங்கள் பிஎன்ஜிஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கர்சரை வந்து நம்ம கரெக்டாக வந்து இதோட லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, மறுபடியும் மீடியா லேயரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கர்சரை கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகே, இது வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். இந்த சைட், அதாவது இந்த குறிப்பாக இந்த சைட் கீ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் அனிமேஷன் கீஸு. ஸோ இங்கே நீங்கள் வந்து எப்படி அனிமேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கீயை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ்ன்னு 2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, டைம் லைனை கொஞ்சம் நீங்கள் நவுத்துறீங்க. சப்ஸ்கிரைப் கொடுத்துட்றீங்க. பாருங்கள், சப்ஸ்கிரைப். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்க. மறுபடியும் ஒரு கீ ஆட் பண்ணிக்கிறீங்க. மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஓகேவா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு, நான் வந்து ஆல்ரெடி ஒரு போன வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஜஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அண்டு ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் நான் லேயர்ஸ் போயிட்டு மீடியா போய்க்கிறேன். ஸோ மீடியா போனோன்னா நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கர்சர் நான் வைக்கல. ஸோ நான் இப்போ க்ரியேட் பண்ணதை வந்து நீங்கள் ஆல்ரெடி இங்கே இம்போர்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா குரோமா கீன்னு இருக்கும். ஸோ அந்த குரோமா கீ கிளிக் பண்ணி எனேபிள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி லொக்கேஷன் வந்து உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே நகர்த்தி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த டுட்டோரியல் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அண்டு இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎன்ஜிஸு அல்லது வேறு ஏதாவது க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸ் ஏதாவது வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்டு சப்ஸ்கிரைப் அனிமேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, காப்பிரைட்டில் வந்து உங்களோட அதாவது குறிப்பாக வேறு ஏதாவது சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்து யூஸ் பண்ணால் மேபி காப்பிரைட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா காசு கொடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் ஆன்லைனில் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். அண்ட் ஐ ஹோப் இந்த டுட்டோரியல் உங்களுக்கு புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு லோயர் த்ரெட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் தேர்ட் டுட்டோரியல் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சேனலுக்கு ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளான டைட்டில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவலை பொறுத்தே அமையும். ஏன்னா இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க முடியும்.
ஐ ஹோப் இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.